சூர்யா அம்மா பரவாயில்ல, நீ உட்காருப்பா, உட்காரு. ஏன்பா ரூமுக்குள்ளேயே இப்படி தனியா உட்கார்ந்துருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ குழப்பத்துல இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நடக்கிறது எதுவுமே நம்ம கையில இல்லப்பா சூர்யா. மேல இருந்து அவன் ஆட்டி வைக்கிறான், நாம ஆடுறோம். காசியில தனி ஆளா சாக கிடந்தனா உனக்கு அம்மா ஆனதும் நீ எனக்கு மகன் ஆனதும் எப்படி? எல்லாம் அந்த காசி விஸ்வநாதரோட திருவிளையாடல் தான். உன்கிட்ட ஒரு விஷயத்த நான் நேத்தே சொல்லியிருக்கணும். லேட் ஆயிடுச்சு. காலையில சொல்லலான்னு இருந்தேன், அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சுப்பா. எதுக்கு மேல சொல்லாம இருந்தா தப்பாயிடும். என் கூட நீ கொஞ்சம் கோயிலுக்கு வர முடியுமா? அம்மா என்னம்மா விஷயம்? என் கூட கொஞ்சம் கோயிலுக்கு வாப்பா, நான் சொல்றேன். தயவு செஞ்சு வாப்பா. சரிம்மா. ஹாசினி, துர்கா வந்துட்டா. துர்கா வந்துட்டியா? காலையிலேயே உன்கிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சேன். அந்த புஷ்பா தப்பானவன் நிரூபிக்க நீ எவ்வளவு தூரம் போராடி இருப்ப. ஆனா அப்பெல்லாம் நீ சொன்னத மாமா நம்பவே மாட்டாரு. ஆனா எனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? நீ சொன்னதெல்லாம் உண்மை நம்பிட்டாரு. ஆமா துர்கா, தன்னால புஷ்பா வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. அத சரி பண்ணணும்னு நினைச்சுதான் சூர்யா புஷ்பா கழுத்துல தாலி கட்ட சம்மதிச்சான். அத நீ தடுத்து நிறுத்திட்ட. அதனாலதான் புஷ்பா வாழ்க்கை கெட்டு போச்சு அப்படின்னு சூர்யா உன் மேல கோவமா இருந்தான். இப்பதான் சூர்யாவுக்கு புஷ்பா பத்தின உண்மையை நீ புரிய வச்சிட்டியே. இனி சூர்யாவுக்கு உன் மேல கோவமே இருக்காது. அது காலையில அவர் என்ன பார்த்த பார்வையிலேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவருக்கு என் மேல இருந்த கோவம் குறைஞ்சிருக்கோன்னு. ஆமா துர்கா, நானும் பெரியம்மாவும் சூர்யா மாமா கிட்ட பேசிருக்கோம்ல. என்ன பேசுனீங்க? மாமா, உங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் துர்கா நல்லதுதான் பண்ணிருக்கா. நீங்க தேவையில்லாம அவகிட்ட கோவப்பட்டதெல்லாம் போதும். இனிமேலாவது கொஞ்சம் சந்தோஷமா இருங்களேன்னு அப்படின்னு எடுத்து சொல்லிருக்கோம். என்ன பெரியம்மா? ஆமாமா, கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. சூர்யா கொஞ்சம் கோவக்காரன் தான், ஆனா நல்ல குணம் இருக்கிறவமா. உன்கிட்ட வெறுப்பா நடந்துக்கிற மாதிரிதான் ஆரம்பத்துல மாறிக்கிட்டையும் நடந்துக்கிட்டான். ஆனா இப்ப பாத்தியா, மாரிய மறக்க முடியாம இருக்கான். அது மாதிரிதான் சீக்கிரமே உன்னையும் மறக்க முடியாத அளவுக்கு ஆயிடுவான். அது உன் கையில தான் இருக்கு. மாறி மாறி உன்னாலையும் சூர்யா மாமா மனசுல எடை பிடிக்க முடியும் துர்கா. அது உன் கையில தான் இருக்கு. இத்தனை நாள் மாதிரி உனக்கு அதெல்லாம் இருக்காது. சூர்யா மாமா கிட்ட கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்கும். இனிமே நீயும் சூர்யா மாமாவும் சந்தோஷமா வாழ்வீங்க பாருங்க. என்ன துர்கா, நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். இன்ஸ்பெக்டருக்கு வெக்கத்தை பாருங்க. சரி துர்கா, நீ மேல போமா. சரிங்கம்மா. துர்கா, ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு இல்லனாலும் இன்னொரு நாள் கண்டிப்பா நீங்களே இந்த புடவைய என்கிட்ட கொடுத்து கட்ட சொல்லுவீங்க. அவருக்கு பிடிச்ச கலர். என்ன இவ்ளோ நேரமாச்சு, இன்னும் ஆளை காணோம்? போன் பண்ணி பார்க்கலாமா? போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஹாசினி கிட்டே கேட்போம்.
ஹாசினி என்னாச்சு துர்கா? ஹாசினி, சூர்யா இன்னும் வரல. ஃபோன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஸ்விட்ச் ஆஃப்னு வருதா? ஆமா. என்னாச்சு துர்கா? என்னாச்சு? இல்ல, சூர்யா மாமா இன்னும் வரலையா? ஃபோன் பண்ண ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதா? என்னம்மா துர்கா, இவ்ளோ நேரம் ஆகி வீட்டுக்கு வராம எங்க போயிருப்பான்? உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாரா? இல்லையேம்மா, என்கிட்ட எதுவும் சொல்லலையே. சரிம்மா, நான் போய் பார்த்துட்டு வரேன். ம்.